வணக்கம். விஜய் ரசிகர்கள் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாரு இன்றைய தினம். அந்த பேட்டியினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது வீடியோ விரிவாக பேசுவோம். இன்னொன்று அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும், ரசிகர்கள் ஆகட்டும், ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே விஜய் அவர்களுக்கு ஒரு தனிப்பெரும் கட்சி வராரு. ஆனால் பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ திமுக தோல்வி அடைதுன்னு தெரிஞ்ச உடனே ரஜினிகாந்த் அவர்கள் போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே போய் சந்திக்கிறாரு. சந்திச்சு பேசிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த போட்டோலாம் வந்துச்சு. அப்புறம் விஜய் அவர்கள் பல கட்சிகளோட ஆதரவோடு சேர்ந்து முதலமைச்சரெல்லாம் உட்காந்துட்டார். இப்போ இதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலினை சந்திச்சது ஏன் அப்படின்னா, அதிமுகவையும் திமுகவும் ஒன்னா சேர்த்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர விடாம தடுக்கிறதுக்கு தான். விஜய் மேல ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவ்வளவு பொறாம, அதனாலதான் அவர் இந்த வேலையெல்லாம் பாக்குறாருன்னு சொல்லி ஒரு தரப்பு தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்களுடைய தரப்பு. ஸோ அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொறாமையா இவ்வளவு வன்மமான்னு கேட்கும்போது இப்போ அதற்கு விளக்கம் கொடுத்து தான் இந்த பேட்டியை அவர் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு எந்த பொறாமையும் இல்லை அப்படின்னு. விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்லை, அரசியல் தான் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? எனக்கும் விஜயருக்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு நல்லதில்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிவிட்டால் அவருக்கு நல்லதில்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன பொறாமை? ஏர்போர்ட்லயோ இல்ல வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துலயோ பிரஸ் மீட் கேட்டா அப்படியே மைக்க நீட்னா அப்படியே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போற ஒருத்தரை முழு நேரமா நிக்க வச்சு ஒரு முழு பேட்டி கொடுக்க வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவரை அது பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஸோ தொடர்ச்சியா ரஜினிகாந்த் அவர்கள் மீது இப்பெல்லாம் எழுதுறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இது ஏதோ சமீபத்தில் நடந்த விஷயங்கள் இல்லை. இது கிட்டத்தட்ட பல மாதங்களாக சில ஆண்டுகளாகவே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு, ஸோ இவர்கிட்ட தான் அந்த பட்டத்தை விஜய் அவர்கள் வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்ல, சரத்குமார் அவர்களே பார்த்தீங்கன்னா இனிமேல் சூப்பர் ஸ்டார்னா அது விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அது ஒரு பலகட்டமாக போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த காக்கா கழுகை கதைகள் அதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா ஆதவர்ஜுனா ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா என்ன பண்ணார் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களும் கட்சி தொடங்கணும்னு நினைச்சாரு. ஆனா அவரை தொடங்க விடாம திமுக மிரட்டி பணிய வச்சுட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் பயந்து போய் கட்சி தொடங்குற முடிவையே கைவிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது மேடையில பேசுறாரு. இது நிச்சயமே யாருக்கா இருந்தாலும் கோவம் தான் செய்யும். அவர் பாட்டுக்கு செவனேன்னு சினிமா வேலைகளை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் சம்பந்தமே இல்லாம இழுத்து விட்டு நான் விஜயை மாசா பேசுறேன்னு சொல்லி ரஜினிகாந்தை டீஸ் பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். என்ன அப்படின்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சதோட சேர்த்து காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னாரு. அப்ப எல்லாருமே அதை எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் தாவேகாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறாரு, இவர்களை தோற்கடிக்கணும், தோல்விதான் இவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற கணக்குல தான் ரஜினிகாந்த் அவர்கள் ட்வீட் போட்டதா கருதுனாங்க. ஆனா அது உண்மையும் கூட தான். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அன்னைக்கு போட ட்வீட்டுக்கு அதான் அர்த்தம். நிச்சயமா காலம் பதில் சொல்லும் அப்படின்னா இதற்கெல்லாம் பதிலடியே மக்கள் தேர்தலில் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்ல முயற்சி பண்ணாரு. ஆனா மக்களுடைய முடிவு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத முடிவு. இன்றைய முதலமைச்சர் தாவேகா தலைவர் விஜய் அவர்களே எதிர்பார்க்காத ஒரு முடிவு தான் தாவேகா இந்த அளவுக்கு ஒரு பெரிய தனிப்பெரும் கட்சியாக வளரும் அப்படிங்கிறது, இன்னைக்கு முதலமைச்சர் சீட்ல உட்கார்வார் அப்படிங்கிறது. ஸோ இப்படி பார்த்தா அது நடந்ததுக்கு பின்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். நம்ம அதையும் பேசணும். அவர் வாழ்த்து சொல்லாமலாம் இல்லை, அவருடைய எக்ஸ் தளத்திலே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்தார். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு பேட்டி கேட்கும்போது, விஜய் அவர்கள் குறித்து ஒரு பேட்டி கேட்கும்போது அவர் அப்படியே பேசாமல் போயிட்டார். அது ஒரு இடத்துல இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லை இல்லையா? மோஸ்ட்லி ஒரு பேட்டி கொடுக்குற நபரும் இல்லை. இப்போ ஒரு நபர் எல்லாத்தையும் பற்றியும் பேசுறாரு, இதை பற்றி மட்டும் பேச தவிர்த்துட்டாருன்னா அது வேற. அவர் எதை பற்றியுமே பேசுறது இல்லை, இதையும் பேசல, அப்படிதான் கடந்து போனாரு. ஆனால் அவர் மீது இவ்வளோ தூரம் பேசி பேசி அவர் இன்னைக்கு ஒரு பேட்டியே கொடுக்க வச்சிருக்கிறாங்க. இப்போ இதற்கு பின்னாடி தான் நாம டிவிக்கு ஐடிவி அப்படின்னு சொல்றதை தாண்டி இல்லை, இது ஜெகதீஷனுடைய அந்த ரூட் மாஃபியா அதை தான் பண்றாங்க. எப்படி ஃபேக் நியூஸ்லாம் பரப்புறாங்களோ அவர்கள் தான் இந்த மாதிரியான வேலைகளும் பார்க்குறாங்க. குறிப்பிட்டு ஒரு நடிகரை தாக்குறது, அவர்களுக்கே மன உளைச்சல் ஏற்படுற அளவுக்கு அதை பண்றது, சைக்காலஜிக்கலாக அவர்கள் அட்டாக் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இவர்கள் ஒரு டீமா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் பேசுற மாதிரியே இருக்கும், ஆனால் பார்த்தா அது இந்த மாதிரி அந்த ரூட் மாஃபியாவில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் வருது இல்லையா? இப்போ இதெல்லாம் அது உறுதிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சமீபத்தில் கூட நடிகை ஓவியாவுக்கு எதிராகவும் இப்படியான விஷயங்கள் அதிகப்படியாக நடந்துட்டு இருக்கு. அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு இன்ஸ்டா ஒரு வீடியோ கூட போட்டிருக்காங்க, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இது இந்த கரூர் சம்பவத்தில் ஆரம்பிச்ச பிரச்சனை கிட்டத்தட்ட அப்பத்துல இருந்தே ஓவியா அவர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையில ஒரு ஏழாம் பொருத்தமாகவே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு சில நடிகர்களை, ஒரு சில பிரபலங்களை அட்டாக் பண்றது அப்படிங்கிறது ஒரு அஜெண்டாவே இவர்கள் பண்ணிட்டு இருக்கான்றது குற்றச்சாட்டு. இதுல ரஜினிகாந்த் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கருத்து ஒன்று சொன்னாரு, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட். 2001 நீங்க கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் நின்றுருந்தீங்கன்னா வெற்றி பெற்றிருப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது,
கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன், அதுல மாற்றமே இல்லை அப்படின்ட்டாருங்க. மக்கள் வந்து மாற்றம் வேணுன்றதை இந்த தேர்தல் மூலியமா உணர்த்திருக்காங்க. 2001 நீங்க தேர்தல் கட்சியை வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து தவறுபட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இன்னைக்கு வந்து திமுக அதிமுக இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆகுது, மாற்றுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த இடத்த விஜய் அவர்கள் ரொம்ப அழகாக கைப்பற்றி முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள், ஆனால் நான் வந்தாலும் ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ நிச்சயமா வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அந்த பேட்டியிலே. ஏன்னா வந்து கண்டிப்பாக நான் வந்திருப்பேன், வந்தாலும் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாருனாக்க அப்போ அதற்கான காலம் தான் கூடி வரவில்லை, கண்டிப்பாக நானும் வந்து ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் மறைமுகமாக அதில் வந்து பதிவு பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு விஜய் ரசிகர்களுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டி. இது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தெரியல. ஏன்னா இவர்கள் வந்து மறுபடியும் வந்து ரஜினி அவர்களை வந்து அட்டாக் பண்ணுற மூட்டை தான் இருக்கிறாங்க. அந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் கூட விஜய் அவர்களை நேரில் போய் சந்தித்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டாரு, நீங்க இன்னும் போகல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பிரச்சனையை. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் இது வரைக்கும் 9 அமைச்சர்கள் வந்து அறிவிச்சாங்க இல்லையா, அவர்களுக்கு இலாக்காக்கள் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஊரக வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை, தொழில்துறை, கல்வித்துறை இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒதுக்கி இருந்தாலும் முக்கியமாக போக்குவரத்து துறை, டாஸ்மாக் வந்து யாரு கீழே வருது, அதே மாதிரி வீட்டு வசதித்துறை, இப்படின்னு பல முக்கியமான அதிகமான அந்த செல்வம் கொளிக்கக்கூடிய துறைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி துறையில் அமைச்சர்களாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நல்லா செழிப்பாக இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான துறைகள்லாம் இன்னுமே ஒதுக்கப்படாமல் இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறதுக்கு தாவேக்க தயாராக இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே 5 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, அவர்களுக்கு 2 அமைச்சர்கள் வரைக்கும் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவர்கள் தாவேக்கா தரப்பும் கொடுக்குற மாதிரி திட்டத்தில் இருக்கிறாங்க. அதிமுக தரப்புல இருந்து ஒரு 5 அமைச்சர்கள் வந்து அவர்கள் டிமாண்ட் பண்றாங்க, 25 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு 5 அமைச்சர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிச்சயமா இது வந்து அவர்கள் தரப்புக்கும் ஒரு பெரிய கெயின் தான் 5 அமைச்சர்கள் அப்படிங்கிறது. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் மற்ற கட்சிகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் பற்றி வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த வகையில் அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பாராட்டத்தக்க ஒன்று தான். ஏன்னா கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுக்குமே இங்கே பிரதிநிதித்துவம் கிடைக்கும். ஆனால் இங்கே சிக்கல் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு குதிரை பேரம் மாதிரியான ஒரு டீலிங்காக இருக்குது. இப்போ வந்து அதிமுகவில் இருந்து 25 எம்எல்ஏக்கள் அப்படி அங்கேருந்து ஒரு கட்சியை பெயர்த்து எடுத்து கட்சியை வந்து உடைத்து இங்கே கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவர்கள் அந்த பெனிஃபிட்டுக்காக தான் வர்றாங்க, இப்போ அமைச்சர் பதவிக்காக தான் வர்றாங்க. விஜய் அவர்களுடைய முகத்திற்காக வாக்கு வாங்கிய தாவேக்கா தொண்டர்கள் அமைச்சர்கள் ஆனாங்கன்னா அது வேற. அவர்கள் வந்து நாங்கள் எம்எல்ஏவா ஜெயிப்போன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க, அமைச்சராகிறாங்க எல்லாம் பண்றாங்க. ஆனால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை தோற்கடிக்கணும்னு வேலை பார்த்துட்டு தோற்கடிக்க முடியலன்னு தெரிஞ்சோடனே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு வர்றதெல்லாம் வந்து நிச்சயமா பியூர்லி வந்து அந்த ஒரு பதவிக்காக வர்றது தான். அவர்களை வந்து ஆட்சியில் அமர்த்தினாங்க, ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆட்சி ஒரு தூய ஆட்சியாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொன்று, பள்ளி கல்வித்துறையை வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பல பேர் விமர்சனமும் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் பாராட்டவும் செய்கிறாங்க. அந்த பாராட்டுகள்லையுமே ஒரு ஃபேக் நியூஸாக இருக்குது. என்னன்னா, முதல் பட்டியல் சமூக கல்வித்துறை அமைச்சராக ராஜ்மோகன் அவர்கள் இருக்கிறாரு தமிழ்நாட்டில்னு சொல்லி ஒரு சில சொல்றாங்க. ஏற்கனவே இப்படிதான் வந்து முதல் பெண் அமைச்சர்னு சொல்லி கீர்த்தனா அவர்களை சொல்றாங்க. ஆனால் அதுவுமே வந்து போய் கடந்த ஆட்சியில இருந்திருக்கிறாங்க, அதை காமராஜர் ஆட்சியில இருந்திருக்கிறாங்க, அதற்கு முன்னாடி இருந்திருக்காங்கன்னு சொல்லி ஆதாரங்கள்லாம் எடுத்து பேசினதுக்கு அப்புறமா அதை விட்டாங்க. இப்போ அடுத்து வந்து கல்வித்துறை அமைச்சராக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது தாவேக்கா அரசு தான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு போலியான தகவல். ஏன்னா ரொம்ப பின்னாடிலாம் போக வேண்டாம். கடந்த திமுக ஆட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோவிச்செழியன் அப்படிங்கிற நபருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பொன்முடியினுடைய பதவியை பறிச்சுட்டு இவருக்கு கொடுத்துருந்தாங்க. பொன்முடி மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வந்துச்சு இல்லையா அந்த இடத்துல. அப்போ அதுவுமே வந்து ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு முக்கியமான பிரதித்துவம் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் திமுகவை இந்த ஒரு விஷயத்தில் பெரிய அளவில் யாரும் பாராட்டணுன்ற தேவை இல்லை. ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த டேர்முடைய ஆரம்பத்திலே கொடுக்கல, கிட்டத்தட்ட கடைசி ஒரு வருஷத்தை கொடுத்து அவரால் என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேள்வியும் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல தாவேக கிளைம் பண்ணுற மாதிரி நாங்கள் தான் வரலாற்றிலேயே முதல் முறை கொடுத்துருக்கோன்ற மாதிரி அது கிடையாது. ஸோ அது முக்கியமான பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக தரப்புல இருந்து ராஜ்மோகனுக்கெல்லாம் எப்படி நீங்கள் அந்த பதவியை கொடுக்கலாம், இவரெல்லாம் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தவர், இவரெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆக்டர், இவருக்கெல்லாம் எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி கல்வித்துறையை வந்து கொடுக்கலாம், சினிமா நடிக்க வைக்கிறதுக்கு அவருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில பதிவுகளை பார்க்க முடியுது. இதை பார்க்கும்போது தான் நமக்கு திமுக சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்குன்ற ஒரு பார்வை இருக்கு. என்னன்னா, கடந்த முறை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் யார் தெரியுமா?
உதயநிதியினுடைய ரசிகர் மன்ற தலைவர். நீங்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த இடத்துல உதயநிதிக்கு வந்து போஸ்டர் ஓட்டினாலும் சரி, சினிமா சார்பில் அதில் இவருடைய ஃபோட்டோ இருக்கும். அப்போ வந்து உதயநிதி ரசிகர் மன்றத்தின் சார்பாகவே அந்த ஹை கமாண்ட் ஃபேமிலிக்குள்ள அப்படியே என்ட்ராகி அமைச்சர் போஸ்ட் வரைக்கும் வாங்கினவர் தான் அன்பில் மகேஷ். அதனால் அவர் ஒன்றும் கல்விக்காக வந்து பல சேவைகள் செய்து கல்வி தந்தையாக இருந்து அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சர் வந்து வாங்கலை. ஸோ அதனால் இந்த இடத்துல திமுக வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ராஜ்மோகனை பார்த்து இந்த மாதிரி கேள்விகளை கேட்க முடியாது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை பார்த்து இந்த மாதிரியான கேள்விகளை வந்து கேட்க முடியாது. நீங்கள் எப்படி வந்து சினிமாவிலேருந்து அமைச்சரானீங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா திமுகவோட ட்ராக் ரெக்கார்டே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து விஷயம் இருக்குது. ரெண்டு தரப்புலையும் பேச வேண்டியதாக இருக்குது. திமுக பக்கம் நின்று இந்த அவர்கள் கேட்குற கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா அவர்கள் பிழைக்கவும் தவறு இருக்குது. இந்த இடத்துல தாவேகா சொல்கிறது மாதிரி நாங்கள் தான் வந்து முதல்ல இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி செய்திகளையும் சொல்ல முடியாது. இதில் வந்து அமைச்சரவையில் ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சரவை காவல்துறையினுடைய அந்த அமைச்சரகம். அதை வந்து விஜய் அவர்கள் தனக்கு கீழே வச்சிருக்காரு. எப்பவுமே முதலமைச்சர் தான் அதை வச்சுப்பாங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்களோட சொல்லுவார் இல்லையா, இரும்பு கரம் கொண்டு சட்ட ஒழுங்கை நான் வந்து பாதுகாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் விஜய் அவர்களும் காவல்துறை அமைச்சரகத்தை தன்னகத்தின் வச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கு தனியாக அமைச்சர் வந்து போடல. அதுக்கு அவர் தான், விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் தான் இதுக்கும் அமைச்சர். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு துறை. ஸோ என்னன்னா, இப்போ ரீசெண்டாக அவர்கள் கூட அந்த பெண்கள் அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் உருவாக்குறோம்னு சொல்லி, அது ஏற்கனவே இருந்த அந்த பெண் காவலர்கள், அந்த பிங்க் படைங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வச்சிருந்தார் இல்லையா, அவர்களே வந்து பேர் மட்டும் மாற்றி இதுக்கு வச்சிருக்காங்கிற மரண விமர்சனங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் தப்பு இல்லை. சட்ட ஒழுங்கு வந்து சரியாக மேம்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா தவறு இல்லை. ஏன்னா கிரைம் ரேட் அப்படிங்கிறத வெகுவாக இவர்கள் வந்து குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாராட்டத்துக்குது. ஏன்னா திமுக ஆட்சியின் மீது கடைசி காலகட்டங்களில் இருந்த மிகப்பெரிய விமர்சனம் அப்படிங்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு. பெண்களுக்கு வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை அப்படிங்கிற செய்திகள் ஊடகங்களில் வந்து குவிஞ்சுது. அது கடைசி கட்டத்தில் வந்து திமுகவால் முழுசாக மீடியா வந்து கட்டுப்படுத்த முடியல. ஸோ அந்த சமயத்தில் தான் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு திமுக மேலே. இவர்கள் வந்து சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் டேட்டாவின் அடிப்படையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் தரப்புலையும் பேசுறதுக்கு ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. என்னன்னா, நாங்கள் கடந்த அதிமுக ஆட்சியை விட குறைவான குற்ற சம்பவங்கள் தான் பதிவாயிருக்கு பாருங்கன்னு எடுத்து காட்டுவாங்க. ஸோ அப்போ விஜய் அவர்கள் வந்து உண்மையிலேயே அந்த விஷயத்தை வந்து முறியடிக்கணும், திமுக விட நாங்கள் சிறப்பான முறையில் சட்ட ஒழுங்கை வந்து மேம்படுத்தியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் காட்டணும்னா அந்த டேட்டா தான் முக்கியம். எத்தனை கிரைம் நடந்திருக்கு, அது தாவேக ஆட்சியில் எவ்வளவா நடந்திருக்கு, இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோ தூரம் அந்த தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு குற்றவாளிகளுக்கு இப்படிங்கிற மாதிரியான அந்த புள்ளி விவரங்கள் தான் முக்கியம். வெறுமனே வந்து ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான அறிவிப்புகள் அப்படிங்கிறது நேரடியாக மக்களை குளிர்விக்காது. அது வந்து இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். 5 ஆண்டுகள் அப்படிங்கும்போது அந்த புள்ளி விவரம் தான் முக்கியம். எவ்வளோ தூரம் வந்து சட்ட ஒழுங்கு வந்து பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விசாரணை கைதிகள் மரணம் அப்படிங்கிற பிரச்சனை. அது வந்து அதிமுக ஆட்சி காலத்திலையும் இருக்குது, திமுக ஆட்சி காலத்திலையும் இருக்குது. அது மிகப்பெரிய அளவில் மாறுது அப்படின்னாலே அந்த காவல்துறையினரை வந்து பொதுமக்கள் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறதே மாறும். இப்போ காவல்துறையினரை பார்த்தா விசாரிக்க கூட்டு போனாலே நம்மளை அடிச்சே வந்து கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு இல்லையா, அதை வந்து மாற்றணும். தவறே செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நீதிப்படி நடத்தணும், நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கைகளில் தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி பேணி பாதுகாக்கப்படுகிறது என்று. நன்றி.